அனைவருக்கும் வணக்கம். ஒரு செய்தி ஒன்று சொல்லட்டுங்களா? 2 நாளைக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ஏவா வேலுவ பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தோங்க. சம்ரி இன்ஃப்ரா டெவலப்பர்ஸ் அப்படின்னு பேங்க் மாரி செயல்படக்கூடிய ஒரு ஃபினான்ஸ் நிறுவனத்தை ஏவா வேலு கரூர்ல வச்சிருக்காரு. துண்டு சீட்டு சுரேஷ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஏவா வேலுடைய பினாமி தான் அந்த நிறுவனத்தை பார்த்துட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இத பத்தி இன்னும் பெருசா தமிழ்நாட்டுல யாரும் பேசாம இருக்காங்க. ஒரு வாரத்துக்குள்ள இந்த விஷயம் பேசு பொருளா மாறும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் நேத்திலிருந்து இதை எடுத்து நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். நம்ம நினைச்சபடி திமுக விஷயங்கள் வெளியில வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இப்போ ஏவா வேலுவை பத்தி கூடுதலான சில தகவல் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. நாம இப்படி நினைச்சிட்டு இருந்தோம், இப்படி ஸ்கேம் பண்ணியிருப்பார் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா அதுக்கு மேல எட்டாத அளவுக்கு கொண்டு போய் ஏவா வேலு ஸ்கேம் பண்ணி வச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் டிவிஎஸ்சி ஏன் ஏவா வேலு அவர் தொடர்புடைய இடங்கள்ல ரைடு நடத்தினாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். என்ன சொன்னாங்க அப்படின்னா, அறப்போர் இயக்கம் ஒரு 3 இடத்த ஏவா வேலு ரோடு போட்டதா சொல்லிட்டு போடாம பணம் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அறப்போர் இயக்கம் ஒரு கம்ப்ளைண்ட்டை வச்சாங்க. அந்த கம்ப்ளைண்ட் அடிப்படையில டிவிஎஸ்சி போயிட்டு ரைடு அப்படிங்கிறத பண்ணாங்க. பட் இப்போ என்ன தகவல் வெளியாயிருக்கு அப்படின்னா, 3 இடத்தெல்லாம் கிடையாதுங்க. தமிழ்நாடு முழுக்க பல இடங்கள்ல இவர் பொதுப்பணித்துறை அமைச்சரா இருந்தார்ல, பல இடங்கள்ல பல நிறுவனங்கள் போலி நிறுவனங்களை உருவாக்கி பில் எடுக்கிறது அது பண்றதுன்னு சொல்லிட்டு ரோடே போடாம இந்த ஆள் பணத்தை எடுத்து 1000 கோடி ரூபாய்க்கு மேல ஆட்டையை போட்டிருக்காரு அப்படிங்கிற தகவல் தான் நேத்துல இருந்து வெளியாகி கேட்கறதுக்கே ரொம்ப ஷாக்கா இருக்கு. இந்த கம்ப்ளைண்ட யார் கொடுத்திருக்காங்க அப்படின்னா, திருவண்ணாமலையை சேர்ந்த சந்திரன் அப்படிங்கிற ஒரு நபர் தான் டிவிஎஸ்சிக்கு இந்த கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறத கொடுக்குறாரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீங்க அவர் மேல கம்ப்ளைண்ட் போட்டு ரைடு எல்லாம் இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி பண்ணீங்க, எல்லாம் ஓகே தான். நீங்க என்ன சொல்லியிருந்தீங்க அப்படின்னா, ஒரு 3 இடத்தை ஏவா வேலு இப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லியிருந்தீங்க. ஆனா அப்படிலாம் கிடையாது. தமிழ்நாடு முழுக்க பல இடங்கள்ல நடந்திருக்கு. ஏவா வேலுடைய பர்சனல் அசிஸ்டன்ட் பிஏவா இருக்கக்கூடிய கஜேந்திரன், அவருடைய மகன், இவங்க எல்லாரும் சேர்ந்து ஏவா வேலுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த ஆட்டையை போட்டிருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை திருவண்ணாமலையை சேர்ந்த, குற்றச்சாட்டு கிடையாது, கம்ப்ளைண்டையே திருவண்ணாமலையை சேர்ந்த சந்திரன் அப்படிங்கிற நபர் இப்போ டிவிஎஸ்சிக்கு கொடுத்திருக்காரு. நீங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரைடு பண்ணீங்க, அதெல்லாம் சரிதான். ஆனா இப்போ நான் சொல்ற நிறுவனத்துல நீங்க ரைடு பண்ணி பாருங்க, இன்னும் பல பூகம்பம் வெடிக்கும் அப்படின்னும் அந்த கம்ப்ளைண்ட்ல சொல்லியிருக்காரு. என்னென்ன நிறுவனம் அப்படின்னா, இகேகே அப்படிங்கிற ஒரு நிறுவனம், அப்பு கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிற ஒரு நிறுவனம், பாபுஜி கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிற ஒரு நிறுவனம். சோ இந்த நிறுவனம் எல்லாம் அந்த கஜேந்திரன் சொன்னல, இந்த ஏவா வேலுடைய பர்சனல் அசிஸ்டன்ட் கஜேந்திரன் சொன்னல, சோ அவருடைய மகன்கள் வச்சு நடத்தி ஏவா வேலுக்காக தொடங்கி இத மாதிரி இந்த நிறுவனத்தை நடத்தி அதன் மூலமா நாங்க ரோடு போட்டோம்னு சொல்லி கொள்ளடிக்கிறது, நாங்க தான் கான்ட்ராக்ட் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை ஆட்டையை போடுறது அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா ஆட்டையை போட்டு இந்த பணம் எல்லாமே நம்ம ஏவா வேலுக்கு தான் போயிருக்கு. சோ இந்த நிறுவனங்கள் எல்லாத்தையும் போயிட்டு லஞ்ச ஒழிப்பு துறையினர் திரும்ப இப்ப திடீர்னு உடனடியா போய் ரைடு பண்ணாங்க அப்படின்னா ஏவா வேலுவை பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் வெடிக்கும் அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டை சந்திரன் டிவிஎஸ்சிக்கு வச்சிருக்காரு. நேத்தியே நம்ம லஞ்ச ஒழிப்பு துறையில இருந்து நம்ம ஏவா வேலு அவர்களுக்கு சம்மன் கொடுத்துட்டாங்க. இந்த லஞ்ச ஒழிப்பு துறையினர் ரைடு நடத்தின உடனே என்ன சொன்னார் ஏவா வேலு? இதெல்லாம் தேவையில்லாத ஆதாரமற்ற குற்றச்சாட்டு, எங்க மேல பழிய போடுறீங்க, திமுக காரன் ஒருத்தனை நீங்க ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருக்கீங்களா, இது வரைக்கும் யாராவது நாங்க ஜெயிலுக்கு போயிருக்கோமா, நாங்க எவ்வளவு பெரிய உத்தமர் அப்படின்லாம் ஏவா வேலு பேசினார்ல. சோ அந்த ஏவா வேலு கூட ஏவா வேலு கூட சேர்த்து மொத்தம் 11 பேர் மேல லஞ்ச ஒழிப்புத்துறை எஃப்ஐஆர் போட்டிருந்தாங்க. அதுல பல பேருக்கு சம்மன் அப்படிங்கிறது நேத்தி அனுப்பப்பட்டிருக்கு. அதுல ஒரு நபரா ஏவா வேலுக்கும் சம்மனை லஞ்ச ஒழிப்புத்துறை அனுப்பியிருக்காங்க. இந்த கஜேந்திரன் யாரு, இந்த துண்டு சீட்டு சுரேஷ் யாரு, இந்த இகேகே நிறுவனம் யாருடையது, இந்த அப்பு கன்ஸ்ட்ரக்ஷன் யாரு, இந்த பாபுஜி கன்ஸ்ட்ரக்ஷன் யாரு அப்படின்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சு ஏவா வேலுவை சுரண்ட ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் ஏவா வேலுக்கு திடீர்னு நெஞ்சு வலி கூட வரலாம். வெளியில இருந்து வரப்போவே ஐயோ எங்கேயாவது கைது பண்ணிடுவாங்கன்னு நெஞ்சில கைய வச்சுட்டே கூட செந்தில் பாலாஜி வந்தார்ல, அத மாதிரி கூட வரலாம். சோ லஞ்ச ஒழிப்பு துறையினர் முறையா நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு தேவையான கம்ப்ளைண்ட் எல்லாமே போயிடுச்சு. ஏற்கனவே அறப்போர் இயக்கம் ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த அடிப்படையில தான் இந்த ரைடு எல்லாமே நடந்தது. சோ இப்போ சந்திரன் அப்படிங்கிற நபர் இவ்வளவு தகவலோட இது எல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு லஞ்ச ஒழிப்பு துறைக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறதுனால ஈஸியா ஏவா வேலுவை ஆல்ரெடி ஒரு சம்மன் கொடுத்துருக்காங்க. இப்ப வந்தாரு அப்படின்னா அங்கேயே வச்சு கூட ஏதாவது மிரட்டி விடலாம், ஏதாவது கைது பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு லஞ்ச ஒழிப்பு துறை கிட்ட ஆதாரம் இருக்கு. பட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கணும். நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க. சரி, ஒரு பக்கம் இந்த நெகட்டிவான இந்த திமுக நெகட்டிவ் வைப்பான இன்ஃபர்மேஷனே பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, இன்னொரு பக்கம் ஒரு பாசிட்டிவிட்டி நேத்தில இருந்து இப்போ ஒரு 2 நாளா அந்த பாசிட்டிவிட்டி அப்படிங்கிறது மைண்ட்ல வந்திருக்கு. என்ன அப்படின்னா, தமிழ்நாடு பாடநூல் வாரியம் கழகம் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க.
இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல அதோடைய குழு தலைவரா யார் இருந்தாங்க அப்படின்னா இந்த திண்டுக்கல் லியோனி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, திமுகவுடைய சொம்பு கொத்தடிமை, எங்க போனாலும் திமுக புகழ்பாடக்கூடிய நபர் அவர் இருந்தாரு. அவர் வந்தப்பவே பெரிய விமர்சனம் அப்படிங்கிறதெல்லாம் வைக்கப்பட்டது. நினைச்சு பாருங்களேன், காலம் வந்து எவ்வளவு பெரிய மாற்றத்தை மனிதர்களுக்கு கொடுக்குது, ஒரு சமூகத்துக்கு கொடுக்குது அப்படின்னு யோசிச்சு பாருங்க. திண்டுக்கல் லியோனி இருந்தார்ல பாடநூல் கழக தலைவரா, அந்த இடத்தை இப்போ தாவேகா யாரை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா மயில்சாமி அண்ணாதுரை. நம்ம இஸ்ரோவுடைய ஹீரோன்னு சொல்லுவோம், இந்தியாவுடைய நிலவு மனிதர் அப்படின்னு சொல்லுவோம். சோ அவரை தாவேகா கொண்டு வந்திருக்காங்க. யோசிச்சு பாருங்க, லியோனி அப்படிங்கிற ஒரு டம்மி பீஸ். தமிழ்நாடு பாடநூல் கழகம் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம்னு தெரியும், மாணவர்களுடைய எதிர்காலத்தை முடிவு பண்ணக்கூடிய விஷயம்னு தெரியும். அந்த இடத்துல இந்த திண்டுக்கல் லியோனி அப்படிங்கிற நபரை திமுக வச்சிருந்தாங்க, திமுக ஆதரவு கொடுத்திருந்தாங்க. பட் இப்போ அந்த இடத்துக்கு மயில்சாமி அண்ணாதுரை வந்திருக்காங்க. ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியான செய்தி. ஏன் அப்படின்னா அவங்க இஸ்ரோவில் 36 வருஷம் பணியாற்றினாங்க, இந்தியாவுடைய நிலவு மனிதர் அப்படின்னு 1000 பெருமைகள் இருக்கு. 1000 சயின்ஸ் சார்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம புத்தகத்துல வரும். அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இந்த பெருமையெல்லாம் தாண்டி ஒரு பெருமை என்ன அப்படின்னா 2014 ஒரு பெரிய கிரீடமே நம்ம மயில்சாமி அண்ணாதுரை அவர்களுக்கு உலக அளவுல வைக்கப்பட்டது. என்ன அப்படின்னா இந்த பிராட் மைண்ட் செட், அதாவது உலக அளவுல திங்க் பண்ற விஷயம் இருக்குல்ல, நம்ம அப்படியே ஒரு குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டாம உலக அளவுல திங்க் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ரேர் இல்ல. சோ அப்படி திங்க் பண்ணக்கூடிய 100 நபர்கள் பட்டியல் அப்படிங்கிறது 2014 வெளியாச்சு. அதுல மயில்சாமி அண்ணாதுரை அவர்களுடைய பேரும் இருந்தது. உலக அளவுல என்ன நடக்குது எல்லாத்தையும் தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி திங்க் பண்ற விஷயம். அடுத்து முக்கியமான கண்டுபிடிப்பாளர்கள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, சோ அதுல முதல் இடத்துல 2014 மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் இருந்தாங்க. சோ உலக அறிவு, அந்த தேடல், உலகத்துல என்ன நடக்குது எல்லாத்தையும் கொண்டு வந்து அந்த மைண்ட்ல வச்சிருக்க ஒரு நபர் இந்த தமிழ்நாடு பாடநூல் கழகத்துடைய தலைவரா, அந்த குழுவுடைய தலைவரா வந்திருக்கிறது அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு, இப்ப படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உண்மையாலுமே ஒரு பெரிய வரப்பிரசாதம். ஏன் அப்படின்னா இந்த லியோனி இருந்தப்ப உதயநிதி புகழ், பெரியார் புகழ், இந்த கருணாநிதி புகழ் இதுதான் கேள்வியா இருக்கும், இதுதான் பாடத்துல இருக்கும். மிஞ்சி போனா அவங்க உருட்டுகள், அவங்களுடைய திருட்டுகள் இதைதான் வந்து பெருமையா மாத்தி நம்ம பாடநூல் கழகத்துல வச்சிருப்பாங்க. நம்ம மாணவர்களும் வேற வழி இல்லாம அதை தான் படிச்சுட்டு இருந்தாங்க. உண்மையாலுமே இது மிகப்பெரிய சேஞ்சு. நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா புரியும், திண்டுக்கல் லியோனி எங்க, நம்ம மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் எங்க அப்படின்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா புரியும். சோ ஒரு பெரிய அளவுல நம்ம இனிமே நம்ம பாட புத்தகத்துல வந்து ஒரு பெரிய சேஞ்சை பார்க்கலாம், நிறைய சயின்ஸ் பார்க்கலாம், நிறைய அறிவு சார்ந்த விஷயங்களை பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறப்பவே சந்தோஷமா இருக்கு. ஏன்னா கல்விதான் ஒரு சமூகத்தை உயர்த்தும் அப்படிங்கிறதுல இங்க யாருக்குமே மாற்று கருத்து இருக்க முடியாது. அந்த கல்வியை இந்த திமுக குண்டு சட்டியிலேயே வச்சு குதிரை ஓட்டிட்டு இருந்தாங்க. இவ்வளவு நாளா அதை உடைச்சு ஒரே தள்ளா தள்ளிட்டு மயில்சாமி அண்ணாதுரையை தாவேகா கொண்டு வந்திருக்காங்க. தாவேகாவுக்கு ஒரு பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். நீங்க மயில்சாமி அண்ணாதுரை அவர்களை இந்த பாடநூல் கழக வாரியத்துடைய அந்த குழு தலைவரா கொண்டு வந்ததை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்க. நான் ரொம்ப ஹாப்பிங்க.